முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. அழிதிடும் போது அணைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் ஐயோ இனி இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அப்படியே நடந்து போயிட்டாங்க தாமா இல்லை வேணாம், நம்ம இங்கே உட்காந்து பேசலாம். இங்கே உட்காந்து பேச போறியா? ஆ சரி சொல்லு. இன்னைக்கு சத்யன் ஏசிருச்சு. என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு. ஆமாம். என்னை அப்படி ஏசிருச்சு. உங்க கூட பழக வேணான்னு சொல்லிருச்சு. அப்புறம் நீங்க தப்பானவர்லாம் சொல்லிருச்சு. யார் என்ன சொன்ன? என்னை நீ நம்ப மாட்டியா? ஆனா இதெல்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆகிரும். அதான் அண்ணனும் தெரியாது, எல்லாம் பார்த்துக்கிறேன். அதுக்கு நான் பிளான் பண்ணுறேன் என்ன பண்ணலான்னு. நீ பயப்படாத, அதுட்டும் சொல்லிக்காத அவன் பேசுறது. ம் சரி, எங்கே போகலாம்? இங்க என்ன? எங்கேயாச்சும் சாப்பிட போகலாம். ஓகேவா? சாப்பிட மட்டும் தானா? சரி வா போகலாம். மணியாச்சு, வேற வீட்டுக்கு திருப்பி போகணும். சரி சரி புரியுது. அவங்க சொல்கிறாங்க சொல்லி கண்டுக்காம போயிட்டு இருக்காத என்கிட்ட. யாரு பேச்சும் கேட்காத, என் நம்பர் தானே. சரி வா சாப்பிடலாம். எங்க இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பார்த்த பாவமா இல்லையா? நான் ஒரு பொண்ணு அங்க கஷ்டப்பட்டு இருக்கேன். 2 நாள் ஆச்சு தருப்பாடிக்கு வீட்டுக்கு வந்து. இப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கீங்க. பேசாம நானும் உங்க பிள்ளைய செத்துட்டோம்ப்பா. அப்பயாவது நிம்மதியா இருப்பீங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பார்த்தாலும் வேலை வேலைன்னே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் ஊர்ல உள்ள வேலை என்ன எனக்கு தெரியல. அப்பா அம்மா கூட இருந்த நிம்மதியா இருக்கு. ஏமாத்திட்டு வந்தாரு. கட்டணம் கொடுத்துட்டாரு. தப்புதான்.
யாரு யாருன்னு கேக்குறல? யாரு யாரு யாருன்னு கேக்குறல? யாரு? என்ன என்ன சத்யா என்ன அங்க யாரோ இருக்காங்க. ஆரம்பிச்சிட்டியா நான் பார்த்தேன். நானும் அங்கதானே இருக்கேன். எனக்கு ஒண்ணும் பண்ணல. ஒன்ன மட்டும் என்ன பண்ணுது? நான் ராத்திரி பார்த்தேன். நேரத்துல யாரு நீ கத்திக்கிட்டு இருக்க? நாங்க வேலைக்கு போறது இல்லையா? சும்மா படு சத்யா, என்னை நம்புடா. நான் பார்த்தேன். படு சத்யா. ஏய், எனக்குலாம் ஒண்ணுமே தெரியல. உனக்கு மட்டும் எப்படி அதெல்லாம் தோணுது? நான் வெளியே தானே இருக்கேன். நீ நம்புன யாரோ தெரியறாங்க. ஏய், சும்மா படு சத்யா. காலையில எனக்கும் வேலை இருக்கு. ராத்திரி நேரத்துல யாருன்னு கத்திக்கிட்டு இருக்க? படு. என்னை நம்புடா. படு சத்யா. ஐயோ, தூக்குடா, இந்த பக்கம் தூக்கு. அப்படி பண்ண சரி வச்சுக்கோமா. அங்க ஓட்டது வைங்க, அங்க ஓட்டது வைங்க. இங்க நடுவுல வைக்கிறீங்க. இந்த லைட் வந்து என்ன பண்ணுங்க? வை, அதெல்லாம் தென்னை நீ பேரலாம் உள்ள போய் போ. லைட்ல எங்க மாட்டிக்கணும்? ரூம்ல போ. அப்புறம் முதல்ல போ வச்சுக்கலாம். டேய், கர்சல் மாட்டேன், அதை பார்த்துக்கோ. நீ இந்த லைட்டை கொஞ்சம் பாருடா, ரொங்காரா இருக்கா என்னன்னு பாருங்க. பார்த்து எல்லாம் எடுத்து வைங்க நல்லபடியா. மா வாங்க. என்னங்க? எப்படி இது நாட்கள் இது சைடு வைக்கிறது ஓகேயா? அப்படியே நீங்க பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அழகு நல்லா சரி கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி. ஓகே, காப்பி பிடிச்சிருக்கா கலரு? நல்லா இருக்குடா, அழகா இருக்கு. சரி நான் வெளியேடா. அதெல்லாம் விடுங்கம்மா. என்ன உடனே சொல்றாங்க, பார்க்க நல்லா இருக்கு, வெளியா இருக்க மாதிரி இருக்குடா. நாக்காளி பையா கிட்ட கல்லுனுக்கு வாங்கி வச்சிருக்கேன். எல்லாம் கேஷா வாங்கினதுதான். நாக்காளி மட்டும் தான் கல்லுனுக்கு வாங்கிட்டா மாசம் மாசம் காசு கட்டணுமா? நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? ஹேம்பர் எங்க இருக்கு? தலைவர் பேப்பர் போயா அம்மா, அங்க பாரு, இந்த பாக்ஸ்ல இருக்காத. வீட்ல இருந்து வீட்டு வேலை செஞ்சாங்க. லைட் பார்த்து சொன்னேன், செஞ்சுட்டியா இல்லையா? சரிம்மா, ஏன் அவனால சமாளிக்க முடியுமாடா? மறைச்சிருதான். அவன் யோசிக்காம அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான். எல்லாம் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இதெல்லாம் அவங்களுக்காக மட்டும் செய்யல. நம்மளுக்கும் ஒரு மரியாதை வேணும்மா. இன்னொருத்தவங்க மனுக்கு அவமானப்பட்டு நிக்க கூடாது. அதுக்காகவும் கூட தான் நான் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல. என் மகன் ஆச்சு. சரி, நீங்க போய் வேலையெல்லாம் செய்யுங்கம்மா. சரியா? எல்லாம் ஒட்டா செஞ்சு என்ன செய்ற? வாங்க கேட்டாங்க தானே. இது எங்கம்மா இருக்கு? தேடி பாரு. வீட்டுல எங்க இருக்குதானே? இதுக்கு மேட்சிங்கா ஒரு கலர் வாங்கிட்டு அன்னைக்கு சொன்னீங்க இல்லையே? தேடி பாரு, அங்க பாரு, இதுல இருக்கும். டேனே, என்ன நீ என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? அண்ணன் ஒரு கவனம் இல்ல. வீட்ல இருந்து வீட்டு வேலை செஞ்சாதானே வீட்டுல நான் எங்க தெரியும். சரிடா, நீ போயிட்டு கடைக்கு போயிட்டு நேரா 2 மூட்டை சிமெண்டும் அப்புறம் ஆம்பரம் சேர்த்து வாங்கிட்டு வந்து. ஏன்னா வெளியே கொஞ்சம் கேட் எல்லாம் மாத்தி கொஞ்சம் வாசலுக்கு பெருசா குஞ்சு கொண்டா நலுக்கெல்லாம் சேர்த்து ஆள்லாம் வந்து நிற்பாங்க. எதுக்கு அது கூட இதை எடுத்துட்டு போய் பேசிட்டு அங்க உங்களுக்கு காசு எடுத்து பேங்க்ல வச்சிருக்கேன் பாரு. அந்த நாக்கா இப்படி கொஞ்சம் இது வச்சு இப்படி முடியுமா? நான் வருவா முடியும் முடியும் வச்சுரு. அப்ப அந்த நாக்களை கீழே வச்சிடலாம். ஏன் தண்ணி ஏதாச்சும் கலக்குறியா உங்க 2 பேத்துக்கும்? கலந்துக்கம்மா. என்ன தண்ணி வேணும்? என்ன தண்ணி குடிக்க போற? நெக்ஸ்ட் டைம் பாவம் என் சின்ன பையன் இப்படி இருக்கா பாரு. என்னங்கண்ணே சளிச்சு போயிட்டான். போயா சூப்பரா இருக்குண்ணே. நல்லா இருக்குதா? சூப்பரா இது பண்ணிட்டியா உனக்கு? எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. சூப்பரா இருக்கு, சந்தோஷமா இருக்கா?
ஒழுங்கா நல்லா படிச்சு வேலைக்கு போ, நாளைக்கு இன்னும் சூப்பரா இருக்கலாம். அதை சொல்லுங்க. சரிதா? சரி பாத்துக்குங்க. ஏய், என்ன போன் எடுத்துட்டியா நீ? வேலை நிறைய இருக்கு. போ, ஒரு வேலைக்கு போ. என்னடா அது? தலைக்குறால கேட்டு வேலைக்கு போயிட்டேனா? உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. என்ன ஒரே அமக்கலமா இருக்கு, என்ன விசேஷம்? வாங்க. வந்துட்டாரு. நல்லா ஊர் சுத்திட்டு நல்லா குடிச்சிட்டு சிங்க புத்துவாங்க இந்த புத்துவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு ஐயா. இந்த மனுஷன் ஒழுங்கா இருந்தா ஏன் இந்த வீடு என்னை எல்லாம் பத்தி நடக்குது? பேச உனக்கு யோகியது இல்ல. அப்புறம் வேற யாரு ஜோக்கியது இருக்கு? யார் ஜோதி வச்சிருக்கியா? சிங்கமுத்து மாவனா தெரியல. ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் இதே சொல்லிக்க, சிங்க புத்துவாங்கன்னு. ஆனா அங்க ஒரு 5 காசு கூட உருப்படி இல்ல. ஏதோ பண்ணுங்க. விடுங்கம்மா, தெரிஞ்ச கதை தானே. தெரிஞ்ச கதைனா பெரிய கூத்தாடு சொல்லுவோம். கல்யாணம் வருது, ஏதாச்சும் பொறுப்பா ஏதாச்சும் செய்தாரா? ஆனா எனக்கு ஒண்ணுதாம்மா, அந்த சிங்கமுத்து மட்டும் என் கையில கிடைச்சா வச்சு மிதிச்சு விட்டுருவேன். ஏய், கௌரவமா வாழ்ந்தோம்டா சிங்கமுத்து. எங்க அப்பன்டா. உங்க ஊர் வரத்தான் அந்த கடையில எவன் போட்டு அடிக்கிறான், எவன் என்ன துப்புறான்னு. ஒரு பையன் வர முடியாது. சரி, இவரை பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம வேலை ஓடாது. முடிஞ்ச தூத்து ஒரு சைடு உட்கார வச்சுட்டு வேலையை பாரு. தண்ணி கழிச்சிட்டீங்களா? வரணும். என்ன ஒரு அடி கூட தண்ணி கொடுங்க. ஐயா வேலை வெட்டி குளிச்சுட்டு வந்திருக்காரு, தண்ணி கொடுங்க. எங்க வச்சா? நான் போய் தண்ணி கலக்குங்க. சரி, ஓகேடா. தண்ணி தாங்க மாட்டேங்குது. நீ வந்து குடிச்சுட்டு ஒண்ணும் செய்யாத எனக்கு. மதுபானம் தான். லைட்டா. தண்ணி கலக்குறீங்களா? கலக்கிட்டேன். தம்பி. வந்து குடிங்க வாங்க. குடிச்சிட்டு நீ வா, இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நான் சொல்றேன் என்னென்ன பண்ணணும்னு. பாவம் அண்ணன் கொஞ்சம் உதவி செய்யுங்க, 2 பேரும் கஷ்டமா தான் இருக்கும். பாவம் அவங்களதான் செய்வாங்க முடியுமா? சரி, நீங்க எனக்கு தண்ணி கலக்கி சரியா, கலக்கிட்டு இருக்கேன். சுட சுட இருக்குல்ல. ஏன்டா ஒரு நேரம் லேட் ஆச்சு. பேமெண்ட் கிளியர் பண்ணிட்டியா? ப்ளே பண்ணிட்டேன்டா, எல்லாம் கரெக்டாக போயிடுச்சு. கரெக்டான டைம்ல கிளியர் பண்ணுங்கடா, எனக்கு தலைவலி கொடுக்காதீங்க. ஏன் என்னாச்சு? வேலை தான். அடுத்த வாட்டி இனிமே பேமெண்ட் டிலே பண்ணாத, கரெக்டான டைம் போட்டு விட்டுரு. நீ லேட்டா போடுறா எனக்கு தலைவலியா இருக்கு. ஆமாம், கொஞ்சம் லேட் ஆச்சு, அதான். எல்லாம் பண்ணிட்டு போங்கடா. அப்புறம் எனக்கு அது என்னாச்சு? ஏண்ணா எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. வெளியே எங்கேயாச்சும் சொல்லி தொலைச்சிடாத. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ தான் கிட்ட மாட்டாத மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க. நான் இங்கே கிட்ட விட்டுட்டு இருக்கேன், அதெல்லாம் கரெக்டாக கொண்டு போயிடுவேன். அத்தை பண்ணிடலாம்லாம். அடுத்த எந்த தத்துவக்கு? அதான் நான் தான், அதுக்கப்புறம்லாம் தத்துவலாம். டீனடா, உனக்கு அது சொன்னால் புரியாது. அது ஒரு ஃபீல்டா, அதெல்லாம் நல்லா, அது ஒரு ஃபீல், உனக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் வேற லெவல்ரா நீ. அண்ணாக்காரன்ட்டு பழகிக்கிட்டு தங்கச்சை தூக்குற பத்தியா? அவன் கிடக்காண்டா செங்கம்புத்தான். அவங்க பெரிய என்னை கொஞ்சம் குழைச்சிட்டு கொடுக்குறாங்க. அதுக்காக அதை நான் பார்த்துக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன். இன்னும் தேனு தான்டா, எப்படியாச்சும் தேனே. சரியா? தமிழ் கொஞ்சமா தான் சீனி போட்டுருக்கு, ரொம்ப சீனி குடிக்க வேண்டாம். ஒண்ணா இல்ல, போய் குடி. வேற எங்க செவன குடும்பா குடிச்சுடா போ. ஐயா ஏய், நீ அங்கே நின்னு உள்ள வராத. எங்க வர நீ? எங்க மனுஷனுங்க? அவங்க கேட்கல, அவங்க தான் சொல்றேன். வராத வீட்டுல நான் சொல்லிட்டேன். போ, நீங்க வெளியே போ. போ, நீ வெளியே.
வீட்டுக்கு மனசாட்சியோட நடந்து என்ன ரொம்ப மனசாட்சி தான் சம்பாதிச்சு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கு எவ்வளவு நேரம் சந்தா வீட்டோட போகும்போது எப்படி இருந்தீங்க? நீ வாமா கேக்குறது நடிக்காத நீ நடிக்காத கிளம்பு நீ நடிக்காத நீ சும்மா ஒரே ஊழ விடாத அன்னைக்கு நீங்க இருந்த பிள்ளைங்க பொறுப்பா குடும்பத்தை காட்சிட்டு அந்த பிள்ளை போயிருக்குமா வீட்டோட? உங்க அப்பா கூப்பிடாரு உள்ளுக்கு போனேன் காலை உடைச்சிடலாம் சொல்லிட்டேன். என்ன பேச விட மாட்டீங்களா நீங்க எது பண்ணவே வேணாம் அந்த வீட்ல உட்கார்ந்துருங்க. யார் தப்பு பண்ணலன்னா இது சரியில்லை. நல்லா இவ்வளவு நடிக்கிறதா? நாள் இருந்த. இதை பத்தி யோசிச்சியா? அம்மா அம்மா ஏந்திரிக்கா. அவ்வளவு சீக்கிரம் மன்னி சேர்த்துக்கங்கடா. அன்னைக்கு பேசுனீங்கல்ல என்ன? எல்லாம் உன்னால தான்டா. நன்றிகள் நாயா. இந்த பண்ணா போட்டுடா. போட்டுடா. இங்க பாரு. எல்லாம் செஞ்சது பாரு. இருடா. நீ பாரு எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. எல்லாம் பாரு உன்னை பிள்ளை மாதிரி தான் வீட்டுல வச்சு வளர்த்தேன். ஏண்டா இதான் எனக்காட்டு நன்றியா? என்ன மன்னிச்சிருக்க? ஓ இப்படி கூட்டிட்டு வந்தா அழுது இந்த மாதிரி செஞ்சா மன்னிச்சுக்குவாங்க எங்க அம்மா சொல்லி கூட்டிட்டு வந்தியா? அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுறது தானே. ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இதை செய்ய இப்படிதான் செஞ்சுட்டு வந்து நிப்பீங்களா? கைய தொடாத. அம்மா அம்மா நாங்க சொல்லுவேடா அதோ நோட் பிள்ளை பெத்து வச்சிருக்கேன். இப்ப கல்யாணம் நடக்க போகுது. எவ்வளவு விஷயம் நடக்க போகுது வீட்டுல. இப்ப வந்துட்டு மேடம் வந்துட்டாங்க. போகும்போது இதெல்லாம் யோசிச்சா? விடுங்கம்மா பாத்துக்கலாம் விடுங்க. இனிமே அதான் பண்ணிட்டியா இனிமே வேற பண்ண மாட்டியா? நான் நல்லா நடிக்கிற நீ ஏறி விடுங்கடா தாடுதா. இவன் ஒரேடி ஆடுவா யோ இவ்வளவு பேசுற நீ ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாரிச்சு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். குடும்ப பொறுப்பை பார்த்திருக்கணும். நான் சம்பாரிச்சு கொடுத்தது எவ்வளவு கொடுத்த சம்பாரிச்சு? சரி அம்மா 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 ப்ளீஸ். நீ வாமா இந்த பிள்ளை உருப்பட போகுதுங்க. அப்பா இருக்க போ உங்க அப்பா நல்லா பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் செய்வார் போ. சரி விடுங்க. என்ன மன்னிச்சுக்கோடா தமிழ் அக்கா மன்னிச்சிடுடா. புரிஞ்சுக்கடா மன்னிச்சுக்கோங்க. நான் பண்ணது தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லல உங்ககிட்ட. இப்ப நான் இங்கேயே இருந்திருந்தா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்களா? உங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க கூடாதுனாலதான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை தோணு நானே தேடிக்கிட்டேன். நம்ம கிட்ட அந்த வசதி இருக்கா? என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலாம் வசதி இருக்கா நம்ம கிட்ட? இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் சிரமம் வரனாலதானே எனக்குன்னு நான் ஒண்ணு தேடிக்கிட்டேன். நான் பண்ணது அதுக்குன்னு நான் சரிப்படுத்தல. ஆனா நான் உண்மையதானே சொல்றேன். சொல்லிட்டியே சொல்லுடா. நான் சொன்னதுல தப்பு இருக்கு. அதுல நான் பண்ணது தப்பு இருக்குதான். நான் இல்லைன்னு சொல்லலாம். சொல்லுங்கம்மா. கொஞ்சம் இருக்கா. நீ இந்த வீட்டை விட்டு ஓடி போகும்போது கூட எனக்கு மனசு வலிக்கல. இதோ இப்போ வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கிறேன் பாத்தியா? இப்ப கூட எனக்கு மனசு வலிக்கல. ஆனா எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? இப்ப நீ சொன்ன வார்த்தைகள் தான் என் மனசு வலிக்குது. அப்போ நீ எங்களெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? தம்பி பாக்குறேன். உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க கூட அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைன்னு நினைச்சிட்டியா? நல்லா கேளுடா நல்லா கேளு. குடும்பம் சூழ்நிலை வசதி இல்லதான் சூழ்நிலைதான். ஆனா ஒண்ணு நாங்க அப்படியே விட்டுருவோம். எப்படிக்கா உன்னால நினைக்க முடிஞ்சிச்சு? நான் உங்களை சிரமம் கொடுக்க வேணாம்னு பாக்குறேன். நீ எவ்வளவு கஷ்டப்படுற அந்த குடும்பத்துக்காக எனக்கு தெரியும். போதும். புதுசா நீ எனக்கு ஒண்ணு இறக்கம் காட்ட வேணாம். நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நீ அதுக்கு வேற என்ன காரணம் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. நீ மட்டும் இல்ல, எல்லா பிள்ளைங்களும் அவங்க வீட்டை பார்த்து இந்த கேள்விதான் கேக்குறாங்க. எனக்கு என்ன செய்ய முடியும்? என்ன செஞ்சீங்க? கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? கஷ்டப்படுற குடும்பம் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு? நீ அவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தா நீ என்ன பண்ணணும்? நீ உழைச்சி வேலைக்கு போய் சொந்தமா காசு சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இங்க எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கைய சொந்தமா தான் பாத்துக்கணும். யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. யாரும் யாரையும் வாழ வைக்கணும்னு அவசியமே கிடையாதுக்கா. அது எப்படி அவ்வளவு சுலபமா தூக்கி பழிய போடுறீங்க?
யாரும் எதுவும் செய்ய முடியாது, யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க தான். அதுக்குன்னு இப்படி கேவலமா ஒரு வாழ்க்கையை தானா தேடி கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துருவீங்களா எல்லாருமே? இப்படி எல்லாரும் வாழணும்னு நினைச்சா இந்த சமுதாயம் என்ன ஆகுறது? நல்லா இருக்குமா? எல்லா வீட்லயும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆள் இல்ல, அதனால நாங்க வீட்டை விட்டு ஓடி போறோம், நாங்க சொந்தமா வாழ்க்கையை தேடிக்கிறோன்னு நிக்கணும். நின்னு அந்த வீட்டுல சொந்தமா சம்பாதிச்சு சொந்த கால் நின்று கல்யாணம் பண்ணி அந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும். அதுதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு. அதுதான் பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் வளர்த்த வளர்ப்புக்கும் நீ கொடுக்கற மரியாதை. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு அவ்வளவு ஈஸியா சொல்ற? ஜீவானந்தம், உன்னை நம்பி தானே இந்த வீட்டுல சேர்த்தாங்க. வீட்டுல ஒரு ஆள் மாதிரி பார்த்தாங்கல்ல, இப்படிதான் சாப்பிட்ட இடத்துலயே துரோகம் பண்றதா? நீனும் எங்க ஒரு ஆளா தானே பழகுன, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை பண்றதுக்கு? நீ வாயை தொந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்க எல்லாம் சம்மதிச்சிருப்போமே. ஏமா ஒத்துக்க மாட்டீங்க? ஏட்டா நீ ஒத்துக்க மாட்ட? இவங்களெல்லாம் விடு, அவங்க சம்மதிக்கலனா கூட நான் பேசி சம்மதம் வாங்கி கொடுத்திருப்பேனே. சாப்பிட்ட வீட்டுக்கு செய்யற நன்றி கடன் இதுதானா? சொல்லு ஜீவானந்தம், இதுதானா? இதே உன் வீட்டுல யாரையாவது தங்க விட்டு அடைக்கலம் கொடுத்து இந்த மாதிரி உன் சொந்த வீட்லயே யாராவது இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பண்ணிருந்தா நீ சும்மா விடுவியா? சொல்லு ஜீவானந்தம். இந்த கம்பத்துல யாரு மூஞ்சிலாச்சும் முடிக்க முடிஞ்சுச்சா? அத பத்தி அவங்களுக்கு என்னடா கவலை? இவன்தான் ஏதோ மாத்திருக்கணும். இல்லன்னா அஜானா தம்பி, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் தானே இங்க, அப்புறம் என்ன உனக்கு? அம்மா எப்படி போறேன்னா, தங்கச்சி இப்ப எப்படி போறா, அண்ணன் தம்பில எப்படி போறா, நம்ம நல்லா இருந்தா போதும் சொல்லி கிளம்பிட்டல நீ. புரிஞ்சுக்கணுமா? சரி அம்மா இங்க பாருங்க. அம்மா சரி இரு, பண்றதெல்லாம் பண்ணியாச்சு. இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. இப்ப அழுதோ கத்தியோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரியா? வலிக்குதுடா. வலிதான். யாருக்கு இங்க வலி இல்ல? எல்லாருக்கும் வலிதான். என்ன பண்றதுமா? மன்னிச்சிடலாமா? சரி பரவாயில்ல, குரு உள்ள போங்க, அப்புறம் பேசிக்கலாம். கண்ணு கொடுக்கமா மன்னிச்சிருப்பதுல இப்ப நாளைக்கு நீ தான் நீ செய்வ. அம்மா போயிட்டு வந்தா மன்னிச்சிருவாங்க எல்லாம் நாளைக்கு இதே நீ தான் செய்வ. போதுமா எல்லாம் இதே செஞ்சுட்டு வந்து மன்னிச்சிருக்க சொல்லி காலைல வந்து எங்க அம்மா மன்னிச்சிருவாங்க சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இதா எழுதணும். சரி தாய் கேள்வி போதும் சொல்றேன்ல. போங்கடா, போங்க அக்கா வந்துருச்சு, போய் பாத்துங்க போங்க. சாப்பிடாத இருக்காமா? டேய் உனக்கு சாப்பாடு தானே முக்கியம். டேய் வீட்டுல என்ன எப்படி பண்ண என்ன, உனக்கு உங்க அப்பனுக்கு குடி முக்கியம், உனக்கு சாப்பாடு முக்கியம். இங்க என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்குது? சாப்பாடு உனக்கு. போ அக்கா வந்துருச்சு, அக்கா நிறைய கதை பேசு. சரி விடுங்க பாத்துக்கலாம். போயிட்டு வீட்டை சுத்தம் பண்றது என்ன செய்யறது? வந்துருச்சு, நம்ம வேற எங்க தான் போவோம், வேற எங்க தான் போவோம், என்ன செய்யறது? அதுதான் மல்லிகா. போங்க. பாருடா. சரி ஹரி உடம்பு இல்லையா? ஹரி எனக்கு ஜாமான் அரிசியா இல்லையா? நான் அடிக்கல, கூட வேண்டாம் கொடுத்துட்டேன். ஏண்டா அதுல உனக்கு தானே கொடுத்தேன். வேணாம், பயமா இருக்கு. பயமா இருக்கா? நான் தான் பாத்துக்க சொல்றேன். ஹரி வீட்டுக்கு டெஸ்ட் பண்ணி பாரு, நீ பார்த்து என்கிட்ட சொல்லு எப்படி இருக்குன்னு. சரியா? நான் தான் பாத்துக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? வீட்டுக்கு நீ வீட்டுல சொல்லாத, நீ அடிச்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்ல பட்டு. சரியா? அப்பதான் உனக்கு தரேன். இந்த வாட்டி நீ அடி, கூட்டாளி கொடுக்காத. வேணான்னு சொல்லாத. நீ அடிச்சு பாரு. சரியா? யார்ட்டையும் சொல்லாத. நீ முதல்ல அடிச்சு பார்த்து என்ன சொல்லு. பார்த்து வீட்டுலாம் சொல்லிடாத. கவனம். என்ன சின்ன பையன் கூட டீலிங் பண்ணிருக்கீங்க? என்ன பையனா? என்ன பையன் உட்காந்து பேச சின்ன பையன் நினைச்சிருக்கேன். இல்ல நீங்க என்னமோ ஒண்ணு இங்க காரணமா தான் வந்திருக்கீங்க. நீ உன்னை வச்சுதான் அந்த போட்டோ பிடிக்க போறேன்.
உங்களால கண்டிப்பா முடியும்ண்ணே. முடியும் கிஷன். ஆனால் ஏற்கனவே ஒருத்தர் இருக்காங்கண்ணா இல்லான்னு. உண்மையில உங்களால முடியும்ண்ணே. கிஷன் நம்ம வெளியூர் கிஷன். இங்கே நம்ம போட்டு திறக்கணும்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஆள் தேவை. ஈஸி இல்லை கிஷன் இந்த போட்டு நம்ம பிடிச்சி. உங்களால முடியும்ண்ணே கண்டிப்பா. அதுக்கு தான் கிஷன் நான் ஒருத்தனை உருவாக்கியிருக்கேன். கரெக்டாக நடக்கும் கிஷன். நடந்தால் தான் முடியும். கண்டிப்பா உங்களால முடியும்ண்ணே. கண்டிப்பா நீங்க பிடிங்க. முடியும் கிஷன். கண்டிப்பாக பிடிப்பேன் கிஷன். இதுக்கப்புறம் இந்த போட்டோ நம்மளோட தான்.